ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி தந்தூரி ரோட்டி. வாங்க இதை எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/2 கிலோ, 1 கப் அளவு தயிர், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் சோடா உப்பு. ஒரு பவுல் எடுத்து நம்ம வச்சுருக்கிற கோதுமை மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கப் அளவு தயிரையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோடா உப்பையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் தந்தூரி ரொட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம டோ ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய டோ இன்னமும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டை விட இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இன்னமும் சாஃப்ட் ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் தந்தூரி ரொட்டி நல்லா ஃப்ளஃபியாக சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி நம்ம பேடா போட்டுடலாம். நம்ம கட் பண்ணதில் ஒரே ஒரு பார்ட் மாவை மட்டும் எடுத்து நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பேடா செஞ்சுக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி ரோலர் வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்திக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் தந்தூரி பேனை வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா தந்தூரி ரொட்டி சீக்கிரமாகவே கருகி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுடைய தந்தூரி ரொட்டி எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி சுட சுட பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த தந்தூரி ரொட்டி இனி கடையில் வாங்க தேவையில்லை, நம்ம ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். இந்த தந்தூரி ரொட்டிக்கு மேலே பட்டர் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை. பட்டர் பிடிக்காதவங்க ஆயில் இல்லைன்னா கீ எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் பட்டர் அப்ளை பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தந்தூரி ரொட்டி கூட பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NN ஸ்கொயர். நான் உங்கள் நாசிரா நைம். Keep supporting us. Tata bye bye.